இப்போ இந்த Yamahaவோட FZS FI 2026 ஹைப்ரிட் மாடலோட ஃபுல் ரைட் ரிவ்யூ வந்து நான் பண்ண போகிறேன். இந்த ரைட் ரிவ்யூவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த FZS FI ஹைப்ரிட் மாடல் என்ன மாதிரியான கம்ஃபர்ட் கொடுக்குது ஹைவேல, இதோட கம்ஃபர்டபுள் எப்படி இருக்கு, எர்கனாமிக்ஸ் எப்படி இருக்கு, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். Yamahaவோட FZS FI ஹைப்ரிட் மாடலோட ஒரு ரைட் ரிவ்யூ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் 2026 மாடல். இது வந்து உங்களுக்கு ரேசிங் ப்ளூ அப்படிங்கிற கலர். இந்த கலரோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 2026ல் 1,70,000 ஆன் ரோட் ப்ரைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட எக்ஸோரூம் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,35,000 இதோட எக்ஸோரூம் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியில் டிராஃபிக்கில் நீங்கள் ஓட்ட போகிறீங்க அண்ட் மைலேஜ் தான் எனக்கு ஒரு மெயின் ப்ரையாரிட்டி அப்படின்னு யோசிக்கிறவங்க இந்த மாடலை நீங்கள் கண்ணை மூட்டு வாங்கலாங்க. நான் ஏன்டா இவ்வளோ தூரம் இந்த பைக்குக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய யூசர்ஸ் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நான் நேரடியாக கேட்டவங்க எல்லாருமே நல்ல மைலேஜ் கொடுக்குது ப்ரோ, 65க்கும் மேலே இந்த ஹைப்ரிட் மாடல் மைலேஜ் அப்படிங்கிறது தாராளமாக கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. அதனால தான் நான் கண்ணை மூடிட்டு இந்த மாடலில் நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதோட இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது. நான் 6 ஃபீட்டுக்கு மேலே இருப்பேன். நான் அப்ரைட்டாக என்னால் வந்து உட்காந்து இந்த பைக்கை வந்து ரைட் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு பைக்காக இருக்குது. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 138 கிலோகிராம் தான் இதோட ஓவரால் வெயிட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹைவேல நீங்கள் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். 5 ஸ்பீட் தானே இருக்குது, உங்களுக்கு டாப் எண்ட் போகுமா அப்படின்னு யோசிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 km/h நீங்கள் க்ரூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லாட்டி ஒரு 80ல் போனீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு மைலேஜும் எடுக்க முடியும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாடல் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ரைடும் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். இந்த மாடலோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 149 cc சிங்கிள் சிலிண்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஏர் கூல்டு தான் இருக்குது. அண்ட் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12.2 ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அண்ட் 13.3 நியூட்டன் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இனிஷியல் பிக்கப் நல்லா இருக்குது அண்ட் மைலேஜும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் நான் வந்து இதோட ரைட் பண்ண வரைக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் ஆகுது. ஃபியூல் டேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் எந்த விதமான பயமும் இல்லாமல் நீங்கள் வந்து ரைட் பண்ணலாம். முக்கியமான விஷயம் இதோட கிளஸ்டர். இதில் உங்களுக்கு கலர்டு டிஎஃப்டி கிளஸ்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கலர்டு டிஎஃப்டி கிளஸ்டர் அப்படிங்கும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் இதோட இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ எண்ட் டார்க் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த மாடலில் லோ எண்ட் டார்க் அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் கலர்டு டிஎஃப்டி கிளஸ்டர் அப்படிங்கும்போது இந்த மாடலில் உங்களுக்கு கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட், மியூசிக் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்க முடியும். டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்குற கொஷின், இதில் வந்து கால் கனெக்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன் அலர்ட்ஸ் எல்லாமே வந்து பண்ணிக்க முடியும். ரொம்பவே நல்ல ஒரு கிளஸ்டர், கலர்டு கிளஸ்டர். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கு, அதோட இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். ஏபிஎஸ் ஆன் அண்ட் ஆஃப்ல இருக்கான்றத பார்த்துக்கலாம். இண்டிகேட்டர்ஸ், அதுக்கப்புறம் ஹசார்ட் வார்னிங் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட இண்டிகேஷன் எல்லாமே இந்த ஒரு கலர்டு டிஎஃப்டி கிளஸ்டர்ல உங்களால் பார்க்க முடியும். நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்னன்னா, ப்ரோ இதில் வைப்ரேஷன் இருக்கா அப்படிங்கிறது தான். டெஃபினட்டாக வைப்ரேஷன் இருக்கு. ஆனால் எந்த ஆர்பிஎம்ல நீங்கள் போகும்போது உங்களுக்கு வைப்ரேஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணணும். இப்போ நான் நார்மலாக 5 ஸ்பீடில் நான் போயிட்டுருக்கேன். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து 4000 ஆர்பிஎம்ல போயிட்டுருக்கேன். அதாவது ஒரு 60, 50, 60 நான் போகிறேன். 50 km/h இல்லாட்டி ஒரு 60ல் நான் போகிறேன்னா எனக்கு எந்த ஒரு வைப்ரேஷனுமே தெரியல. நான் வந்து ஒரு 75க்கு மேலே நான் இந்த பைக்கை நான் க்ரூஸ் பண்ணுறேன். அரௌண்ட் 5000 ஆர்பிஎம்முக்கு மேலே நான் போகிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், நான் ஒரு 5000 ஆர்பிஎம்க்கு மேலே போகிறேன். இப்போ வரைக்கும் இல்லை, பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் 5000 ஆர்பிஎம் நான் கிளிக் பண்ணும்போது நான் 5000 ஆர்பிஎம்ல போகும்போது எனக்கு வைப்ரேஷன் அப்படிங்கிறது ஹேண்டில் பாரில் அதிகமாக இருக்குது. பட் ஃபுட் பெக்ஸில் எனக்கு பெருசாக அந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறது கிடையாது. ஹேண்டில் பாரில் அதிகமான ஒரு வைப்ரேஷன் இருக்குது 5000ல் போனால். இதே நான் 4500ல் போனால் எனக்கு எந்த ஒரு வைப்ரேஷனும் தெரியல. அண்ட் இந்த மாடல் உங்களுக்கு 13 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. இதோட மைலேஜ் 65, 68. அரௌண்ட் நீங்கள் ஒரு 60 போட்டிங்கன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 700 கிலோமீட்டர் நீங்கள் இந்த ஃபுல் டேங்க்கில் வந்து ஓட்ட முடியும் அப்படிங்கிறது தான். பில்டு குவாலிட்டி ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிரர்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே விசிபிலிட்டியாக 2 பக்கமும் சூப்பரான அந்த ஒரு மிரர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க.
சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ சீட்டோட கம்ஃபர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் பீஸ் சீட் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. சீட்டை பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நீட்டாக இருக்குங்க, கம்ஃபர்ட்டாக இருக்குது. நான் தனியாக தான் நான் ரைட் பண்ணுறேன். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. பில்லியனுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா சீட்டோட வித்து லென்த் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. சீட்டோட ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல்லேருந்து உங்களுக்கு 790 mm சீட்டோட ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ணிட்டு போகலாம். அண்ட் உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸுங்க 160 mm இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க பயப்படாம இந்த மாடலை எந்த விதமான பேத் ஹோல்ஸ் ஸ்பீட் பிரேக்கர் இருக்குன்னு பயப்படாம நீங்க வந்து இந்த மாடலை வந்து ரைட் பண்ணிட்டு போகலாம். இதுல உங்களுக்கு லைட்டிங் செக்ஷன் எல்லாமே எல்இடியில் கொடுத்துருக்காங்க. எல்இடி ஹெட்லைட், எல்இடி டெயில் லைட், எல்இடி இண்டிகேட்டர்ஸ், எல்இடி டிஆர்எல்ஸ்ன்னு சொல்லிட்டு லைட்டிங் செக்ஷன் எல்லாமே எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாடல் வந்து ஒரு நாளைக்கு நான் நிறைய கிலோமீட்டர் நான் ரைட் பண்ணுவேன் ப்ரோ அப்படிங்கிறவங்க, சிட்டியில் டிராஃபிக்கில் தான் நான் ஓட்டுவேன் ஒரு 95% அப்படின்னா நீங்கள் இந்த மாடலை வந்து தாராளமாக வந்து எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ரோ எனக்கு வெயிட்லெஸ்ஸான ஒரு மாடல் பைக்காக வேணும், அதே மாதிரி எனக்கு இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாடலை வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா அண்டர் 2 lakh rupeesலங்க வெறும் 1,69,000 ரூபா, கிட்டத்தட்ட 1,70,000 வைங்களேன். 1,70,000 ரூபா ஆன் ரோட் ப்ரைஸில் எனக்கு ஒரு பைக் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாடலை தாராளமாக வந்து பிக் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாடலோட இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் நல்லா இருக்குது 2026 மாடல் அப்படிங்கும்போது. அண்ட் உங்களுக்கு கலர்டு டிஎஃப்டி கிளஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் பில்டு குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. அண்ட் எர்கனாமிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப எர்கனாமிக் ஃப்ரெண்ட்லியாக இந்த மாடல் இருக்குது. ஸோ அப்ரைட்டாக நான் ஓட்டுறேன். இந்த ஹேண்டில் பாருமே பார்த்தீங்கன்னா அப்ரைட்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருக்கிறதுனால ஸோ நான் இந்த அளவுக்கு வந்து என்னுடைய கம்ஃபர்ட்டை வந்து நான் கொண்டு போக முடியுது. என்னோட ஷோல்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராட் ஆகுது. ஸோ என்னால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இந்த மாடலை வந்து ரைட் பண்ண முடியுது. அண்ட் உங்களுக்கு வந்து ஃபுட் பெக்ஸ் எல்லாமே ரொம்பவே பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஃபுட் பெக்ஸாக இருக்குது. அதனால் உங்களுக்கு தை பெயினோ நீ பெயினோ வர்றது அப்படிங்கிறது வராது. அதுதான் முக்கியமான விஷயம். அண்ட் உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து சூப்பராக இருக்குது. ஸ்விட்ச் கேஸ் எல்லாமே ரொம்பவே கிளிக்கியாக கொடுத்துருக்காங்க. இந்த கலர்டு கிளஸ்டரை நீங்கள் நேவிகேட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல 4-way நேவிகேஷன் ஸ்விட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த ஹோம் பட்டன் அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கிலோமீட்டர் மட்டும் தான் காட்டும். உங்களுக்கு ஆர்பிஎம் எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறத காட்டாது. அண்ட் இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து ஃபியூல் எவ்வளோ போடணும், இல்லை ஃபியூல் எவ்வளோ இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் அண்ட் ஆஃபில் இருக்கா அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களால் இதில் வந்து பார்த்துக்க முடியும். டைம் இருக்குது. அப்புறம் நேவிகேஷன் அண்ட் கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட் பண்ணிக்க முடியும். மியூசிக் ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். பேட்டரி, ஃபோன் பேட்டரியோட பர்சன்டேஜ் என்ன, பார்க்கிங் லொக்கேஷன் வந்து நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி மெயின்டெனன்ஸோட அந்த ஒரு ரெக்கமெண்டேஷன், இதில் ஏதாவது மால் ஃபங்க்ஷன் இஷ்யூ இருக்கா, எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் இந்த ஒரு கலர்டு டிஎஃப்டி கிளஸ்டரில் உங்களால் பார்த்துக்க முடியும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கிளஸ்டர், ரொம்ப ரொம்ப அண்டர் ரேட்டடான கிளஸ்டர் அப்படின்னு கூட நான் சொல்வேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த கிளஸ்டரை பற்றி நிறைய சொல்கிறதில்ல. இது வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும். அண்ட் உங்களுக்கு டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 100/80 செக்ஷன் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. பெரிய டயர் தான். அது கூட உங்களுக்கு கலரில் 17 inch அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளூ கலர் அலாய் வீல் தான், இது ரேசிங் ப்ளூ அப்படிங்கிறதுனால கொடுத்துருக்காங்க. ரியர் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140/60 செகண்ட் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. 60 செக்ஷன் அப்படின்னும் போது டெஃபினட்டாக பெரிய டயர், அதாவது 140/60 இது பெரிய டயர். இதில் உங்களுக்கு 17 inch அலாய் வீல், அதுவும் கலர்டு அலாய் வீல்ஸ் தான் பின்னாடியும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாடலில் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இதெல்லாமே இருக்குங்க. இதெல்லாமே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு சேஃப்டி வைஸ் வந்து நம்ம வந்து பெருசாக யோசிக்கணும் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. சேஃப்டிக்கு யோசிக்கிறீங்கன்னா எல்லாமே இருக்குது. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபியூல் டேங்க்கும் பெரிய ஃபியூல் டேங்காக இருக்கிறதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக இந்த மாடல் நீங்கள் ரைட் பண்ணிட்டு போகலாம். 13 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஹசார்ட் வார்னிங் சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. நான் போட்டிருக்கேன், தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாடலில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சஸ்பென்ஷன் செட்டப்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக்கும் ரியரில் மோனோக்ராஸ் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் அது ஓரளவுக்கு நீங்கள் ரைட் பண்ண உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஓகேவாக இருக்கும். மற்றபடி வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த மாடலில் டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.